கரெக்டா ராஜீவ்காந்தியுடைய நினைவு நாள் அன்றைக்கு 2 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தமிழக அமைச்சரவையில் இடம் பிடித்திருக்கிறார். கடந்த 60 ஆண்டுகளில் முதன்முறையாக 2 பிராமணர்கள் அமைச்சர் பதவியை பெற்றுள்ளனர். ஆல்ரெடி 33 பேர் அமைச்சர்கள் ஆகியாச்சு. அப்படின்னா மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்ன? வேலுமணி அன்கோவுக்கு அல்வான்னு அர்த்தம். அதை சி.வி. சண்முகம் தலைமையிலான குழு அவரு வழி நடத்துறாரு. அவரு அடுத்த செயல் திட்டங்கள் என்னன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணுவாரு. சட்ட சிக்கல் இருந்து அவர் ஃபேஸ் பண்ணுவாரு. சுருக்கமா சொல்றோம்னா சி.வி. சண்முகம் வேலுமணி அன்கோவை தாவேகா கைகழுவி விட்டது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். நீங்கள் கூறியது போலவே இன்று விஜய் அமைச்சரவை விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறதே. வணக்கம் நண்பர்களே. விஜயனுடைய அமைச்சரவை விஸ்தரிக்கப்படுகிறது. அதுவும் இன்றைக்கு விஸ்தரிக்கப்படுகிறது. உத்தேசமாக யார் யாருக்கு அமைச்சர் பதவி என்கிற விஷயங்கள் எல்லாம் நேற்றைக்கே சொல்லி இருந்தோம். கிட்டத்தட்ட நேற்றுக்கு என்ன சொன்னோமோ அதே லைன்ல தான் பல விஷயங்கள் நடந்திருக்கு. சேலம் தெற்கு எம்எல்ஏ தமிழ் பார்த்திபன், கோவை வடக்கு எம்எல்ஏ வி சம்பத்குமார், அப்புறம் குமாரபாளையம் எம்எல்ஏ சி விஜயலட்சுமி ஆகியோர் அமைச்சர்களாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று, அதுல தற்போதைய மேலூர் எம்எல்ஏவும் முன்னாள் எம்பியுமான விஸ்வநாதனுக்கு அமைச்சர் பதவி உறுதியாகிவிட்டதாகவே சொல்லுகிறார். இந்த 2வது மினிஸ்டர் யாரு அப்படிங்கிறது, ஒன்னு கிள்ளியூர் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் ஆகலாம், அப்படி இல்லைன்னா கொளச்சல் எம்எல்ஏ தாரகை கப்பர் ஆகலாம் என்று கூறப்படுகிறது. சோ இன்றைக்கு தன்னுடைய அமைச்சரவை விஸ்தரித்திருக்கிறார் விஜய். பொதுவா ஒரு மாநிலத்தினுடைய மொத்த எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை எவ்வளவோ அதுல 15% அளவுக்கு அமைச்சர்கள் இருக்கலாம். இப்ப தமிழ்நாட்டினுடைய மொத்த எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 234. அதனால 35 பேர் வரைக்கும் அமைச்சர்களாக இருக்கலாம். இப்ப ஏற்கனவே விஜயும் சேர்த்து 10 அமைச்சர்கள் உள்ளனர். இப்ப இன்றைக்கு 23 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 23 பேர்ல 2 பேர் காங்கிரஸ்காரர்கள். ஒருவர் கிள்ளியூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமார். இன்னொருவர் மேலூர் தொகுதியினுடைய காங்கிரஸ் எம்எல்ஏ விஸ்வநாதன். இவர் இதுக்கு முன்பு எம்பி ஆகவும் இருந்தவர். இந்த காங்கிரஸை பொறுத்தளவுல அவங்க இன்னைக்கு பதவியேற்றிருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. என்னன்னா, இன்றைக்கு தான் ராஜீவ்காந்தியுடைய நினைவு நாள். கரெக்டா ராஜீவ்காந்தியுடைய நினைவு நாள் அன்றைக்கு 2 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தமிழக அமைச்சரவையில் இடம் பிடித்திருக்கிறார்கள். 2வது முக்கியத்துவம், 1967க்கு பிறகு 59 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கேற்றிருக்கிறது காங்கிரஸ். அதற்கான வாய்ப்பினை விஜய் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார். சோ காங்கிரஸை பொறுத்தளவுல இன்றைய தினம் என்பது வரலாற்று சிறப்பு மிக்க நாள். அவர்கள் பார்வையில ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கெடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நீண்ட நாள் கனவாக இருந்து வந்தது. அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போய்கொண்டிருந்தது. 2006 ஒரு வாய்ப்பு கிடைத்தது. 2006 போதுமான மெஜாரிட்டியை பெற தவறினார் கருணாநிதி. அதனால அவர் ஒரு மைனாரிட்டி அரசத்தான் மெயின்டைன் பண்ணார். அப்போ காங்கிரஸ் வெளியிலிருந்து ஆதரவு தந்தது. அவ்வாறு அவர்கள் வெளியிலிருந்து தந்த ஆதரவை வைத்துக் கொண்டு ஒரு ஆட்சியை நடத்தினார் கலைஞர். ஆனால் தன்னுடைய அமைச்சரவையில் தன்னை ஆதரிக்கக்கூடிய காங்கிரஸாருக்கு அவர் பங்கு தரவே இல்லை. மொத்தத்துல 67 இப்ப வரைக்கும் தமிழகத்தை பொறுத்தவரை ஆட்சியிலோ அதிகாரத்திலோ காங்கிரஸுக்கு பங்கு இல்லாமலே இருந்து வந்தது, பங்கு கிடைக்காமலே இருந்து வந்தது. அந்த நிலை இன்றைக்கு மாறி இருக்கிறது. அதுவும் இன்றைக்கு ராஜீவ் நினைவு நாள் அன்று இது மாறி இருக்கிறது. சோ தமிழக காங்கிரஸ் வரலாற்றுல இன்றைய நாள் என்பது பொன்னெழுத்துகளால் பொறிக்கத்தக்க நாள், அது சந்தேகம் இல்லை. இது ஒரு காங்கிரஸ் பார்வையில இது நியாயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். அடுத்தது தாவேகா. தாவேகா தரப்புல 21 எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாகி இருக்கின்றனர். அவர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். தூத்துக்குடி எம்எல்ஏ ஸ்ரீநாத், அவினாசி எம்எல்ஏ எஸ் கமலி, குமாரபாளையம் எம்எல்ஏ சி விஜயலட்சுமி, காஞ்சிபுரம் எம்எல்ஏ ரஞ்சித் குமார், கும்பகோணம் எம்எல்ஏ வினோத், திருவாடானை எம்எல்ஏ ராஜீவ், கடலூர் எம்எல்ஏ ராஜ்குமார்,
அரக்கோணம் எம்எல்ஏ காந்திராஜ், ஒட்டப்பிடாரம் எம்எல்ஏ மதன் ராஜா, ராஜபாளையம் எம்எல்ஏ ஜெகதீஸ்வரி, ஈரோடு கிழக்கு எம்எல்ஏ விஜய் பாலாஜி, ராசிபுரம் எம்எல்ஏ லோகேஷ் தமிழ்ச்செல்வன், இவர் முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களுடைய மகன், சேலம் தெற்கு எம்எல்ஏ விஜய் தமிழன் பார்த்திபன், ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ ரமேஷ், வேளச்சேரி எம்எல்ஏ ஆர் குமார், ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ தென்னரசு, கோவை வடக்கு எம்எல்ஏ சம்பத்குமார், அறந்தாங்கி எம்எல்ஏ முகமது பர்வேஸ், தாம்பரம் எம்எல்ஏ சரத்குமார், ஆர்கே நகர் எம்எல்ஏ மரிய வில்சன், கிணத்துக்கடவு எம்எல்ஏ கே விக்னேஷ். இந்த 21 பேர் தாவேகா சார்பில் அமைச்சர்களாகி இருக்கிறார்கள். சோ ஏற்கனவே தாவேகா மினிஸ்டர்ஸ் விஜயும் சேர்த்து 10 பேர், இப்ப 21, மொத்தம் 31 ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் 2 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாகி இருக்கின்றனர், அவர்களை சேர்த்தா 33. தமிழ்நாட்டில் மேக்சிமம் 35 பேர் வரைக்கும் தான் அமைச்சர்களாக முடியும். அப்படின்னா இன்னும் 2 சீட்டு காலி. அப்படின்னா இந்த 2 அமைச்சர்களா யார் வருவா? மீதி இருக்கிற இந்த 2 இடத்துக்கு யார் வருவா? நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஐயுஎம்எல்ல இருந்து ஒருத்தரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஒருத்தரும் வெகு சீக்கிரம் இன்னும் ஓரிரு நாட்களில் அமைச்சர்களாக பொறுப்பேற்பார்கள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். விடுதலை சிறுத்தைகள் சார்பில் திண்டிவனத்தில் வென்ற வன்னியரசும், அதே போல இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பில் வாணியம்பாடி தொகுதியில் போட்டியிட்ட சையத் ஃபரூக் பாஷாவும் அமைச்சர்களாக பொறுப்பேற்பார்கள் அப்படின்னு தெரிய வந்திருக்கிறது. அல்ல ஐயுஎம்எல் சார்பில் இன்றைக்கு அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அநேகமா ஓரிரு நாள்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இது தொடர்பான முடிவை எடுத்து அறிவிப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சோ 35 பேர் அமைச்சர்கள் ஆகலாம், 35 பேர் அமைச்சர்கள் ஆயிருவாங்க. ஆல்ரெடி 33 பேர் அமைச்சர்கள் ஆகியாச்சு. இவ்வளவு முடிஞ்சது. அப்படின்னா மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்ன? சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அன்கோவுக்கு பட்டை நாமம். அதுதான் மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. பாவம், அவங்களா வெளியில அப்படியே ஒரு ஃபேக்ஷனை ஓட்டச்சு 25 பேரு அப்படியே தாவேகாவுக்கு முட்டு கொடுக்கிற மாதிரி ஜோடனை பண்ணி கட்சியினுடைய முடிவையே எதிர்த்து அதுக்கு எதிராக போய் தாவேகாவுக்கு ஆதரவா வாக்களிச்சு தாவேகாவை வாழ வச்சு தாவேகாவை அந்த அரசை நிலைநிறுத்தி எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில பட்டை நாமம். ஒரு பலனும் இல்லை. வெறும் பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு கடைசியில் மோசம் போயிருக்கிறார்கள். எப்படின்னு பாருங்க. பேராசி பெருநஷ்டம். 35 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டு விட்டால் எதிர்காலத்திலும் எஸ்.பி. வேலுமணி அன்கோவுக்கு அமைச்சர் பதவி கிடைக்காதா? எப்படிங்க கிடைக்கும்? தமிழ்நாட்டை பொறுத்தளவுல மேக்சிமம் 35 பேர் வரைக்கும் அமைச்சர்களாக்கலாம். அதுதான் விதி. அதை மீறி செய்யவே முடியாது. அதுதான் அதுக்கான கோட்பாட்டையும் நான் சொல்லிட்டேன். எந்த ஒரு மாநிலமா இருந்தாலும் அந்த மாநிலத்தினுடைய மொத்த எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை எவ்வளவோ அதுல 15% பேர் அளவுக்குத்தான் அமைச்சர்களாக இருக்க முடியும். தமிழகத்தினுடைய மொத்த எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 234. அதனால மேக்சிமம் நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் முதல்வரையும் சேர்த்து, ஏன்னா முதல்வரும் ஒரு அமைச்சர் தான், அவர் முதல் அமைச்சர், அவ்வளவுதான், அமைச்சர்கள்ல முதன்மையானவர், அவரையும் சேர்த்து மொத்தம் 35 தான். இப்ப இன்னைக்கு 33 பேர் பதவியேற்றுக் கொண்டு விட்டார்கள். 2 தான் பாக்கி. அந்த 2ல ஒண்ணு ஐயுஎம்எலுக்கு போயிடும், ஒண்ணு விடுதலை சிறுத்தைகளுக்கு போயிடும். அதனால எதிர்காலத்தில் கிடைக்குமானா? எதிர்காலத்திலேயும் அவர்களுக்கு கிடைக்காது. இறந்த காலத்திலையும் எஸ்.பி. வேலுமணி அன்கோவுக்கு பட்டை நாமம் ஒண்ணு கிடைக்காது, பூஜ்ஜியம். இப்ப இதற்கிடையில திருமாவளவன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த எவருக்கும் அமைச்சர் பதவி வழங்க மாட்டோம் என்கிற உத்தரவாதத்தை தாவேகா தரப்பிலிருந்து நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு திருமா சொல்லி இருக்கிறார். அதிமுகவிலிருந்து விலகி இருக்கிற ஒரு பிரிவினருக்கு அமைச்சரவையில் இடம் தருவதற்கான வாய்ப்பில்லை என்கிற தகவல் தாவேகா தரப்பிலிருந்து தரப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம்? வேலுமணி அன்கோவுக்கு அல்வான்னு அர்த்தம். எந்த நோக்கத்துக்காக அவர்கள் போனார்களோ அந்த நோக்கத்தில் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் இவர்கள் எல்லாம் தோற்று போயிருக்கிறார்கள். கட்சி எடுத்த முடிவை மதிச்சிருக்கணும். அவசரப்பட்டு ரொம்ப யோசிக்காமல் நம்ம எப்படி காலை விடுறோம்னே தெரியாமல், ஆழம் தெரியாமல் காலை விட்டு விட்டார்கள். இன்னைக்கு ஒரு பெரிய சுழலில் சிக்கி இருக்கிறார்கள்.
கடைசியில் அமைச்சர் பதவிக்கும் இந்த லாட்டரி அதிபர்கள் தருகிற பணத்துக்கும் ஆசைப்பட்டு போனார்கள். கடைசியில் இப்ப எம்எல்ஏ பதவியே தங்குமா இல்லையான்னு தெரியல. அதுவே கேள்விக்குறியாகிவிட்டது. இன்றைய அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பாக ஒரு முக்கியமான டேக்அவே ஒன்று இருக்கு. அது என்னன்னா, கடந்த 60 ஆண்டுகளில் முதன்முறையாக 2 பிராமணர்கள் அமைச்சர் பதவியை பெற்றுள்ளனர். இதுக்கு முன்னால் இப்படி நடந்ததே கிடையாது. ஆக்சுவலாக தாவேகா சார்பில் 2 பிராமணர்கள் வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டனர். அதில் மயிலாப்பூர் தொகுதியில் வெங்கட்ரமணன் என்பவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவர் விஜயோடு சேர்ந்து அமைச்சராக பொறுப்பேற்று கொண்டார். இன்னொருவர் ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிட்டு வென்றார். அவர் பெயர் ரமேஷ். அவர் இன்றைக்கு அமைச்சராக பொறுப்பேற்று கொண்டிருக்கிறார். ஸோ 2 பிராமின்ஸுக்கு விஜய் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இப்போ அந்த 2 பேருக்குமே அமைச்சர் பதவியும் கொடுத்திருக்கிறார் விஜய். இது பிராமணர்களை பொறுத்தளவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எடப்பாடியார், ஸ்டாலின், உதயநிதி ஆகியோர் இணைந்து ஒரு ஆட்சியை உருவாக்க குதிரை பேரம் நடத்தினார்கள். இது மக்களின் தீர்ப்புக்கு எதிரானது என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறாரே. விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை நிர்வாகிகளில் ஒருவரும் விஜய் அமைச்சரவையில் முக்கிய அமைச்சர்களில் ஒருவருமாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா நேற்று திருவாய் மலர்ந்திருக்கிறார். அல்ல, அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க இருந்தார்கள், மக்கள் தீர்ப்புக்கு எதிராக செயல்பட இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். முதல்ல அப்படி ஒரு கூட்டணி அமைய இருந்ததா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அப்படி ஒரு மீடியா டாக்ஸ் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே அப்படி நடந்ததா யாருக்கும் தெரியாது. அதற்கான ஆதாரங்களும் கிடையாது. இன்னொன்று, இந்த விதமான எந்த ஒரு பேரமும் நடக்கவில்லை. டிஎம்கே ஏடிஎம்கே இணைந்து ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கான எந்த முயற்சியும் நடைபெறவில்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி 2 நாட்களுக்கு முன்பு தெளிவுபடுத்தி இருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் யாருடையும் நாங்கள் எங்கள் கூட்டணியை தவிர்த்து வேறு யாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. 100% திராவிட முன்னேற்ற பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அது அவர்களும் சொல்லிட்டாங்க, நாங்களும் சொல்லிட்டோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்லி இருக்கிறார்னா, மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அதிமுகவும் திமுகவும் கைகோர்த்து ஒரு ஆட்சி அமைக்க இருந்தன அப்படின்னு சொல்லி இருக்கிறார். திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலினும் திரு உதயநிதி அவர்களும் திரு இபிஎஸ் ஐயா பழனிசாமி அவர்கள் தான் 3 பேரும் சேர்ந்து தான் ஒரு ஆட்சியை உருவாக்கணும்னு சொல்லிட்டு குதிரை பேர் அரசுல உருவாக்குனாங்க. இதுதான் பீப்புள் மேண்டேட்டுக்கு எதிரானது. சரி, அப்படின்னா மக்கள் தீர்ப்புக்கு இணங்க தான் செயல்படணும் அப்படிங்கிறதுல ஆதவ் அர்ஜுனா உறுதியாக இருந்தார் என்றார். இப்போ அவருடைய கூட்டணியில எப்படி காங்கிரஸை கொண்டு வந்திருக்கிறார், விடுதலை சிறுத்தைகளை கொண்டு வந்திருக்கிறார், ஐயுஎம்எல்ஐ கொண்டு வந்திருக்கிறார், 2 கம்யூனிஸ்டுகளை கொண்டு வந்திருக்கிறார். இதெல்லாம் மக்கள் தீர்ப்புக்கு இணங்க நடந்த விஷயங்களா? இப்ப நான் சொன்ன அத்தனை கட்சிகளும் திமுக கூட்டணியில இருந்த கட்சிகள். திமுக கூட்டணியில் இடம்பெற்று அத்தனை கட்சிகளும் தாவேகாவுக்கு எதிராக பிரச்சாரத்தில் பேசி ஓட்டு வாங்கிய கட்சிகள். இவர்கள் அத்தனை பேரும் தாவேகாவை எதிர்த்து களமாடினார்கள் திமுக சார்பில், திமுக உறவோடு. ஆனா எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் 48 மணி நேரத்துல இவங்க அத்தனை பேரும் இங்க கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இதெல்லாம் மக்கள் தீர்ப்புக்கு இணங்க ஏற்பட்ட ஒரு முடிவா? இதெல்லாம் மக்கள் தீர்ப்புக்கு இணக்கமான முடிவா? யோசிச்சுப்பார். இப்ப திருமாவளவனை எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேகாவுக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது. அதுக்கு திருமாவளவன் சொல்ற ரீசன் என்ன அப்படின்னா, நாங்க முட்டு கொடுக்கலைன்னா ஜனாதிபதி ஆட்சியா வந்துரும், ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்காக அப்பா நாங்க பாடுபட்டு இருக்கோம், அதனால்தான் தாவேகாவோட அப்படின்னு. அதுல இன்னொரு கேலிக்கூத்தான ஒரு விஷயம், நாங்கள் இன்னமும் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு வேற அவர் சொல்லுகிறார். இன்னமும் அந்த கூட்டணியில் இருக்கிறேன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நாளைக்கு கூப்பிட்டா கூட போய் நான் சந்திப்பேன். இதில் என்ன இருக்குது, நாங்கள் வெறும் தாவேகா ஆட்சி அமைப்பதற்காக மட்டும்தான் எங்களுடைய ஆதரவை நாங்கள் நல்கி இருக்கிறோம். அங்கே 2 சீட்டில் ஒரு ஆட்சி அமைய முடியாமல் போயிடக்கூடாதுங்கிறதுனால, பிரசிடென்ட் ரூல் இங்கே வந்துடக்கூடாதுங்கிறதுனால, மறுபடியும் ஒரு தேர்தல் வந்துவிடக்கூடாது என்பதனால எங்கள் கூட இருந்த கட்சிகள், காங்கிரஸ், இடதுசாரிகள் இவங்கெல்லாம் ஏற்கனவே அவங்களுக்கு ஆதரவை நல்கி இருக்கிற சூழலில் 2 இடங்களால் ஒரு ஆட்சி அமைவதை விடுதலை சிறுத்தைகள் தடுத்து விட்டது என்ற குற்றச்சாட்டு எழுந்துவிடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு நாங்கள் அந்த முடிவை எடுக்கிறோம் என்று நான் வெளிப்படையாக சொல்லிவிட்டேன். அந்த அறிவிப்பிலேயே சொன்னேன், நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம், எங்களுடைய ஆதரவை மட்டும் நல்குகிறோம் அப்படின்னு சொன்னேன்.
திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சியை ஆட்சியில் வைத்திருப்பாராம். எப்படி டிஎம்கே தாவேக எலியும் பூனைக்கும் ரைட்டு. இப்ப டிஎம்கே பூனைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா பூனைக்கு தோழனாக இருந்து கொண்டு எலியினுடைய சர்வைவலுக்கு இவர் பாடுபடுவாராம். இது என்ன லாஜிக்குங்க? ஒண்ணு அங்க போகணும், இல்லாட்டி இங்க வரணும். ஒரே துண்டை இந்த பக்கம் ஒரு நுனியை இழுத்து விட்டு அந்த பக்கம் ஒரு நுனியை இழுத்து விட்டு இருக்கிறார் திருமாவளவன். இதுல இவர் பிரச்சாரத்தின் போது தம்பி விஜயும் தம்பி சீமானும் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு பேசினவர் திருமாவளவன். தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. இன்னைக்கு அப்படி பேசினவருடைய கட்சி தாவேகாவுக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது. அவர்களது ஆதரவை தாவேகா பெற்றிருக்கிறது. இது மக்கள் தீர்ப்புக்கு இணங்க எடுக்க முடியுமா? யாரு? ஆதவ அர்ஜுனா சொல்லுகிறார். ஆதவ அர்ஜுனா அவர்களே, உங்கள் தலைவர் விஜய RSS பெற்றெடுத்த பிள்ளை என்று சொன்னவர் திருமாவளவன். தேர்தல் பிரச்சார காலத்திலேயே சொன்னார். அப்படி சொல்லி உங்களுக்கு எதிராக ஓட்டு வாங்கிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய 2 MLAக்கள் இன்றைக்கு உங்களுக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் ஆதரவை நீங்கள் கோரி பெற்றிருக்கிறீர்கள். இது மக்கள் தீர்ப்புக்கு இணங்க எடுக்க முடியுமா? அதே போல காங்கிரஸ் 5 MLAக்கள் யாருடைய சப்போர்ட்ல ஜெயிச்சாங்க? காங்கிரஸ் MLAக்கள் பெற்ற வாக்குகள்ல டிஎம்கே வாக்குகள் கலந்திருக்கவில்லையா? டிஎம்கே வாக்குகளை பெருமளவு பெற்று வென்ற காங்கிரஸ் MLAக்களை இப்ப தன்னுடைய ஆதரவு கட்சியாக வைத்துக் கொண்டு ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்க தாவேகா. இது மக்கள் தீர்ப்புக்கு இணங்க எடுக்க முடியுமா? இந்த 2 கம்யூனிஸ்டுகளும் முழுக்க முழுக்க டிஎம்கே ஆதரவுல இப்ப 2019 இருந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள். இன்னைக்கு அவங்க தாவேகாவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்கள் தீர்ப்புக்கு ஏற்ப எடுத்த முடிவுதானா? அதே போல IEML டிஎம்கே சப்போர்ட்ல ஜெயிச்சவங்க கடைசி வரைக்கும் தாவேகா ஆதரிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு திருமாவளவன் எப்ப ஆதரிப்பேன்னு சொன்னாரோ அதே நாள்ல அதுக்கு அடுத்து சில மணி நேரத்துக்குள்ள நாங்களும் ஆதரிக்கிறோம்னு சொன்னவங்க. இவர்கள் எல்லாம் மக்கள் தீர்ப்புக்கு இணங்கத்தான் இப்ப உங்களுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? மக்கள் தீர்ப்புக்கு இணங்கத்தான் இவர்களிடமிருந்து நீங்கள் ஆதரவை பெற்றீர்களா? என்னமோ இலக்கணத்தையே மாற்றுகிற ஆதவ அர்ஜுனா. அதனால இது என்ன அப்படின்னா, இது ஒரு விதமான நிர்பந்தம். என்ன இந்த 2 சீட்டு வச்சிருக்காங்க, 5 சீட்டு வச்சிருக்க இவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு ஆட்சியை நடத்த வேண்டிய அவல நிலைக்கு விஜய் தள்ளப்பட்டு இருக்கிறார். இவங்களுக்கு வேற வழி இல்லை. ஆனால் இவர்கள் இன்னைக்கு திடீர்னு எடப்பாடி பழனிசாமி இவர்களை பற்றி எல்லாம் பேசுகிறார், ஸ்டாலின் இவர்களை பற்றி எல்லாம். இதுக்கு பதிலடியா அதிமுகவோட அமைப்பு செயலாளர் OS மணியன் அதிரடியாக ஒரு குண்டை தூக்கி போட்டார். அது என்னன்னா, ஏற்கனவே டிஎம்கேல இருந்த ஆதவ அர்ஜுனா அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து அங்கிருந்து கட்சி தலைமையால் நீக்கப்பட்டு அதுக்கப்புறம் தாவேகாவுக்கு வந்து சேர்ந்தார். இதற்கு இடைப்பட்ட காலத்துல அவர் அதிமுகவுக்கும் துண்டு போடுறதுக்கு முயற்சி பண்ணினார். அதிமுக அவர் துணை பொதுச் செயலாளர் பதவி கேட்டு அவர் தொடர்ந்து முயற்சி செய்து வந்தார். இதை இல்லை என்று அவரால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா தொடர்பான மிக முக்கியமான விஷயத்தை OS மணியன் பகிரங்கப்படுத்தி இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே பணியாற்றி அங்கே பயணித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார், சேர்ந்தார். அதற்கு பின்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரிடத்திலேயும் அவர் இணைவதற்கு அவர் பேசினார். துணை பொதுச் செயலாளர் வேண்டும் என்று கேட்டார். அவர் சொல்லுகிற குற்றச்சாட்டை நாங்கள் 100% மறுக்கிறோம். அவர்கள் குதிரை பேரம் நடத்திவிட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கருத்து வேறுபாடு உள்ள சிலரை அழைத்து அவர்கள் அமைச்சராக்க அல்லது ஆதாயம் தேட அல்லது ஆட்சியை காப்பாற்ற அவர்கள் முடிவு செய்திருப்பதன் காரணமாக ஒரு குதிரை பேரத்தை அவர்கள் நடத்திவிட்டார்கள். அதை மூடி மறைக்க எடப்பாடியார் அவர்கள் மீது, எங்கள் பொதுச் செயலாளர் மீது பல அவதூறான செய்திகளை அவர் சொல்லி வருகிறார் என்பதை நாங்கள் கண்டிக்கிறோம். இதன் மூலமா ஆதவ அர்ஜுனாவுடைய யோகியதை என்ன, அவர் எப்படி பதவிக்காக எல்லா கட்சிக்கும் சரமாரியாக துண்டு போட்டு கொண்டிருக்கிறார். அதுல எது சிக்கிச்சோ அது லாபம். இந்த தடவை அவர் யோகத்துக்கு தாவேகா சிக்கி விட்டது. இந்த தாவேக்கால கொஞ்ச காலம் அவருக்கு எத்தனை காலம் பெனிஃபிட்டா இருக்குமோ அத்தனை காலம் அவர் ரன் பண்ணுவார். அதுக்கப்புறம் துண்டை இன்னொரு இடத்துக்கு மாத்தியும் போடுவார். அது எப்பன்னு தெரியாது. இன்னைக்கு தேதிக்கு அவர் தாவேக்காவில் இருக்கிறார், அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அப்படித்தான் இதுக்கு முன்னால அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தார், அதுக்கு முன்னால திமுகவில் இருந்தார்.
என்ன ஒரு கொடுமைனா, இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா இவர்களை போன்றவர்கள் எல்லாம் பேச இதையெல்லாம் நாம் கேட்டாக வேண்டும், அதற்கு எதிர்வினையாற்றியாக வேண்டும். அப்படி ஒரு துரதிருஷ்டம் தமிழகத்துக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அவ்வளவு. ஆதவ அர்ஜுனா தனது பேட்டியின் போது அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிளவுகளையும் சட்ட சிக்கல்களையும் CV சண்முகமே எதிர்கொள்வார் என தெரிவித்திருக்கிறாரே. எஸ், அப்படின்னா என்ன அர்த்தம்? CV சண்முகத்தை அத்து விட்டாங்கன்னு அர்த்தம். அவர்களுக்கு எதிரான சட்ட சிக்கல்களை அவர்களே பார்த்து கொள்ள வேண்டும். இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க வந்தீங்க, ஆதரவு கொடுத்தீங்க, ரொம்ப நல்லது, தேங்க்ஸ், குட் பை, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இனிமேல் இந்த லீகல் இஷ்யூஸ் எல்லாம் CV சண்முகம் தலையில விடியுது, அதை அவரே பார்த்து கொள்வான்னு சொல்லிட்டாரு. அதை CV சண்முகம் தலைமையிலான குழு அவரு வழி நடத்துறாரு. அவரு அடுத்த செயல் திட்டங்கள் என்னன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணுவாரு. சட்ட சிக்கல் அவர் ஃபேஸ் பண்ணுவாரு. சுருக்கமா சொல்றோம்னா CV சண்முகம் வேலுமணி அன்கோவை தாவேகா கைகழுவி விட்டது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. பாருங்க, இப்ப அதிமுக ஃபேக்ஷன் 25 பேர் மெனக்கெட்டு பதவிக்காகவும் பணத்துக்காக ஆசைப்பட்டு வெளியே வந்தவர்கள் கரெக்டா மே 13ஆம் தேதி நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தாவேகாவுக்கு சாதகமாக வாக்களித்து அந்த ஆட்சியை காப்பாற்றி இருக்கிறார்கள். இப்போ இந்த அதிமுக ஃபேக்ஷன் என்ன கிடைக்கணுமோ அதை ஆதவ அர்ஜுனா பெற்றுக்கொண்டு விட்டார். தாவேகா பெற்றுக்கொண்டு விட்டது. அவருடைய அரசு பிழைத்து விட்டது, தப்பித்து விட்டது. சோ அவங்களுடைய பர்பஸ் சர்வ்டு. பட் வாட் அபவுட் வேலுமணி அன்கோ? இப்ப தாவேகாவுக்கு உயிர் கொடுத்துட்டாங்க. தாவேகா ஆட்சியை நிலைநிறுத்தி விட்டார்கள், வாக்களித்து விட்டார்கள். இப்ப என்ன பிரதிபலனுக்காக இந்த காரியத்தை செய்தார்களோ அது அப்படியே நிலுவையில் இருக்கு. அவர் ஏடிஎம்கே விட்டு எதுக்காக வந்தாங்க? பதவிக்காக வந்தார்கள், பணத்துக்காக வந்தார். எதையுமே சாதிக்க முடியும். இப்ப திருசெங்கு சொர்க்கம் சட்ட சிக்கலை எதிர்கொண்டு இருக்கிறார். இனி என்ன ஆகும்னு தெரியல. நோன்னு சொல்லிட்டாங்க. இல்ல ஆதவ அர்ஜுனா பச்சையா சொல்லிட்டாரு, CV சண்முகத்தினுடைய சட்ட சிக்கல்களை CV சண்முகமே எதிர்கொள்வார், அவரே பார்த்துக் கொள்வார். ஆனா அதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார், கைபிரித்து விட்டார். இப்ப கடைசியில என்னாச்சு? CV சண்முகம் SP வேலுமணி தரப்பின ஒரு ஏமாளிகள் ஆகிவிட்டார். நம்ம வச்சு கழுத்தறுத்துட்டாங்க, அவ்வளவுதான். என்னமோ நினைச்சு பாவம் வந்தாங்க, ஒண்ணுமே இல்ல. இப்போ அவர்கள் சொந்த கட்சிக்கும் திரும்ப முடியாது, இப்படியே தொடர்ந்து போக முடியாது. அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்ட அவர்களுக்கு MLA பதவியாவது மிஞ்சுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இப்ப அதுவே தடிக்கினதோ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. கதிகலங்கி கொண்டு இருக்கிறார்கள். இந்த இடத்துல ஒரு தமிழ் பழமொழியை நினைவு கூறுவது சரியாக இருக்கும், பேராசை பெருநஷ்டம். இப்போ இதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி யாரும் குற்றம் சொல்ல முடியாது. CV சண்முகமும் SP வேலுமணியும் அவர்களாக எடுத்த முடியும். அவங்களா சட்டப்பேரவை அதிமுகவை இரண்டாக்கினார்கள். அவங்களா ஒரு கொறடாவை நியமிச்சுட்டாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சும் அவர்களாக கட்சியின் முடிவுக்கு எதிராக தாவேகாவை ஆதரித்து நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது வாக்களித்தார்கள். எல்லாம் அவர்களா செய்த தவறு. இதுல எந்த இடத்துலயும் எடப்பாடிக்கு பங்கு கிடையாது. இவங்க எடப்பாடியை எதிர்த்து இவ்வளவு பெரிய பிளான் போடுறதுக்கு முன்னால 1000 தடவை யோசிச்சிருக்கும். குறிப்பா இவங்களா பேசி முடிவெடுக்கிறதுக்கு முன்னால சட்ட வல்லுநர்களோட கொஞ்சமாவது பேசியிருக்கும், என்ன ஆகும் ஏதாகும். இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப சட்டத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இனி இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது, மாட்டிட்டாங்க. சரி, திரும்ப ஏடிஎம்கேக்கு ரிட்டர்ன் ஆகணும்னா, அதாவது விஜயனுடைய நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இஷ்யூ தொடர்பா அதிமுக எடுத்த முடிவுக்கு நேர் எதிரான முடிவை இவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இவ்வளவு எடுத்துட்டு அவங்க மேல டிஸ்குவாலிபிகேஷன் ப்ராசஸ் இனிஷியேட் ஆயாச்சு. அந்த 25 பேரை தகுதி நீக்கம் செய்ய சொல்லி சபாநாயகர்கிட்ட எடப்பாடி தரப்பு கோரிக்கை மனுவும் கொடுத்தாகிவிட்டது. இனிமேல் எப்படி ரிட்டர்ன் ஆக முடியும்? இனிமேல் ஏடிஎம்கேக்கு திரும்ப போகணும் அப்படின்னா எடப்பாடியாரிடம் இந்த 25 பேரும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி கேட்டாலுமே இவங்க திரும்ப முடியுமான்னு தெரியல. நான் ரொம்ப முக்கியமான சோர்ஸ்ல நேற்று கேள்விப்பட்டேன், ஒரு குறிப்பிட்ட 5 பேரை தவிர மற்றவர்களை எடப்பாடியார் மன்னிக்க தயாராக இருக்கிறார் அப்படின்னு நான் திரும்ப இனி உள்ள வந்தாலும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிக்க தயாராக இல்லை அப்படின்னு ஒரு 5 பேரை குறிப்பிட்டு எடப்பாடியார் சொன்னதாக ஒரு தகவல். அந்த 5 பேர் யார் அப்படின்னா CV சண்முகம், SP வேலுமணி, C விஜயபாஸ்கர், லீமா ரோஸ், பெருந்துறை MLA ஜெயக்குமார். இப்ப அவங்க எல்லாம் செங்கோட்டையன் OPS அந்த கேட்டகரிக்கு போயிட்டார். அப்படின்னா மீதி 22 பேர் தான் உள்ள வர முடியும். தேவையில்லாத சிக்கல், வம்ப விலை கொடுத்து வாங்கின மாதிரி ஆயிடுச்சு. தேவையே இல்லாத ஒரு அவல நிலையை அவர்களாகவே உருவாக்கி கொண்டார். முன்ன பின்ன யோசிக்காமல் அவசரப்பட்டு அங்க ஒரு பெண் பைனான்சியர் ஒருத்தர் இருக்காங்க, யாருன்னு தெரியும் உங்க எல்லாருக்கும். அவங்கள நம்பி அவங்க காசுக்கு ஆசைப்பட்டு ஏதோ அள்ளி கொடுப்பாங்கன்னு நம்பி இப்போ அவங்களும் கைவிரிச்சிட்டதா நம்ம கேள்விப்படுறோம். நேற்று கூட என்னுடைய காணொலியில சொல்லியிருந்ததா நினைவு. அதாவது CV சண்முகம், வேலுமணி ஆகியோர் தங்களுடையதான் உண்மையான அதிமுக அப்படிங்கறத இன்னைக்குள்ள நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கல அப்படின்னா
எங்கள்கிட்ட இருந்து நீங்க எதுவும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு அந்த லாட்டரி தரப்பு வேலுமணி அன்கோவிடம் தெரிவித்து விட்டதாக நான் கேள்விப்பட்டேன். இந்த 21ங்கிறது இன்னைக்கு தான். இன்னைக்குள்ள எங்க நிரூபிக்கிறது? இனிமேல் இவர்கள் ஏடிஎம்கேக்கு திரும்பி போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்க டயத்துல தங்களுடையதான் உண்மையான அதிமுக எங்க நிரூபிக்கிறது? அந்த ஸ்ட்ரென்த் எங்க இருக்கு? ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் வந்து எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் பின்னால் இல்லை. நேற்றைக்கு சொன்னேன், 82 மாவட்ட செயலாளர்கள் கட்சி அலுவலகத்துக்கு வந்து கூடியிருக்கிறார்கள். அந்த 81 பேர் எடப்பாடியை ஆதரித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் தங்கள் மாவட்டத்துக்கு உட்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களிடமிருந்து எடப்பாடிக்கு ஆதரவாக கடிதம் பெற்று வந்திருக்கிறார். அந்த கடிதங்களை எடப்பாடியாரிடம் சமர்ப்பித்து இருக்கிறார்கள். இவ்வளவும் நடந்திருக்கு. இப்பதான் மெல்ல மெல்ல தங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் இல்லை அப்படிங்கறத சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணியும் உணர்கிறார்கள். சொந்த மாவட்டத்துக்கு போனா அத்தனை பேரு எதிர்த்து அவர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்த தயாராகி கொண்டிருக்கிறார். பல இடங்கள்ல அவங்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள், அவர்களுடைய உருவப்படத்தை வைத்து ரொம்ப ஒரு கடுமையான வார்த்தைகளில் ஏசுகிறார்கள். இவ்வளவு ஒரு மோசமான நிலைக்கு தங்களை தாங்களே கொண்டு போய் விட்டார்கள். இந்த மாதிரி போய் வம்பா போய் மாட்டிக்கிட்டாங்க. இனி என்ன செய்ய போகிறார்கள்னு தெரியல. செய்யக்கூடாத தவறை செய்து விட்டார்கள். ஒரு கண்ணுக்கு முன்னால ஒரு மிகப்பெரிய துரோகத்தை அவர்கள் செய்தார்கள் தன்னுடைய சொந்த கட்சி. அதற்கான பலனை இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.